banking aspirants, welcome to TAFIS. So நேத்து தான் நம்ம IBPS PO and then SO ஓட ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. So இன்னைக்கு அதோடைய full detail notification வந்துருச்சு. இந்த full detail notificationல என்னென்ன டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க, so அதோட எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எவ்வளவு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வீடியோ நம்ம full டீடைலா பார்க்க போறோம். So ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்க போற நோட்டிபிகேஷன் என்னன்னா IBPS உடைய PO 2027-28, அதாவது 2026ல இருந்து 27க்குள்ள எவ்வளவு வேகன்சிஸ் பேங்கிங்ல இருக்கு அப்படின்றத பார்த்து அந்த ஓவரால் வேகன்சிஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணிடலாம், நம்ம இங்க ஒன் பை ஒன்னா பாத்துடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நமக்கு எந்தெந்த டேட், அதாவது இம்பார்ட்டன்ட் டேட்னு சொல்லுவாங்கல்லப்பா, எந்தெந்த டேட்ல நமக்கு இங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத எனக்கு இனிஷியலா கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட ஷார்ட் நோட்டீஸ்ல என்ன பண்ணிருந்தாங்க, சேம் இதே டேட்டா தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/7/2026 இருந்து 21/7/2026 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை நம்ம மாடிஃபை பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா நம்மளால மாடிஃபை பண்ண முடியும். சோ ஒன்ஸ் இந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 டேஸ் கொடுப்பாங்கப்பா. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் 2 டேஸ்ல என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட டேட்டாஸ் ஏதாவது மிஸ் மேட்சா நம்ம வந்து என்டர் பண்ணிடலாம் அப்படின்னா அதை நான் இங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் இங்க மாடிஃபை பண்றதுக்கும் நம்ம அடிஷனல் என்ன பண்ணணும், ஃபீ பே பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த அடிஷனல் நம்ம இதை பே பண்ணிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய ஆன்லைன் preliminary எக்ஸாமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2026. நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அக்டோபர் 2026 இருக்கும். உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா, அது வந்து நவம்பர்லயும், நம்மளோட இன்டர்வியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்லயும், ஜனவரி 2027ல நம்மளோட ஓவரால் ரிசல்ட்டும் வந்துடும். ஓகேங்களா? அப்ப ஜனவரி 2027 நம்ம ஒரு PO இருக்கலாம். எப்போ அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே. ஓகேங்களா? சோ இதெல்லாம் ஓவரால் நம்ம இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்க்கக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதோட இண்டெக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இதோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன், எந்தெந்த பேங்க்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, அகைன் நம்மளோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, நேஷனாலிட்டி, ஏஜஸ், அகைன் நமக்கு ஒவ்வொரு கேட்டகரியில என்னென்ன இம்பார்ட்டன்டான திங்ஸ் இருக்கு அப்படின்றத என்ன பண்ணிருக்காங்க இந்த இண்டெக்ஸ்ல டீடைலா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல எந்தெந்த பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும்லப்பா. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 10 days பிஃபோர் நமக்கு என்ன வந்துருந்துச்சு, IBPS நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி SBI PO நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுல ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 1500 வேகன்சி இருந்துச்சு. அதுல நம்மளுடைய OBCக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 390 வேகன்சிஸ் கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த IBPS PO வந்திருக்கு. இதுல மொத்தமா வந்து நேஷனலைஸ் பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா எவ்வளவு பேங்க்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். இங்க ஒரு 4, அங்க ஒரு 4, அங்க ஒரு 3. ஓகேங்களா? சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 நேஷனலைஸ் பேங்க் இருக்கு. ஓகேங்களா? இந்த 11 நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் சேர்ந்தா எனக்கு எங்க வரும் அப்படின்னா என்னுடைய IBPSல வரப்போகுது. ஓகேங்களா? சோ அந்த IBPS பொறுத்த வரைக்கும் POக்கும் கிளர்க்கும் சேர்ந்து என்னதான் இருக்கும்பா, இந்த 11 நேஷனலைஸ் பேங்க் தான் இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஓவராலா அந்த IBPS POல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ அகைன் இதோடைய சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் பே 48,480 ரூபாய். ஓகேங்களா? எல்லா அலவன்ஸுமே சேர்த்து உங்களுக்கு ஓவராலா எவ்வளவு வரலாம் அப்படின்னா 85,920 ரூபாய் வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இது போக அடிஷனல் அலவன்ஸுமே இருக்கும். ஓகேங்களா? அப்ப உங்களோட மினிமம் சேலரி நீங்க இந்த போஸ்ட் கிளியர் பண்ணீங்க அப்படின்னாலே 85,000 பிளஸ் அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் நமக்கு என்ன ஆகும், மோட்டிவேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? 85,000 ஒரு மாசம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுவே நம்மள எவ்வளவு அதிகமா மோட்டிவேட் பண்ணும்பா. கண்டிப்பா இந்த மோட்டிவேஷன் வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம நல்லபடியா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்க. ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்றது நமக்கு என்னன்னா 1 by 1 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனாலிட்டில இருந்து ஏஜ், அகைன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது ஃபுல்லாவே என்ன பண்ணிருப்பாங்க இங்க நம்மளோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நேஷனாலிட்டி, அதாவது சிட்டிசன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படி இல்ல அதர் கண்ட்ரில இருந்து இங்க வந்திருப்பாங்களப்பா, அதாவது மைக்ரேட் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் இது எலிஜிபிள் தான். பிளஸ் நம்மளோட நியரஸ்ட் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அதாவது நேபாள், பூட்டான், அகைன் திபெத்தியன் ரெஃப்யூஜிஸ் வந்தாங்களப்பா, அவங்க வந்து நம்ம இந்தியாக்குள்ள வந்திருப்பாங்க. எப்போ வந்திருப்பாங்க, 1962 ஜனவரி 1க்கு பிஃபோர் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைக்ரேட் ஆன சம் கண்ட்ரிஸும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா இது போன்ற கண்ட்ரிஸ் வந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுமே இந்த PO போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். சோ நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஓகேங்களா? அது தமிழ்நாட்டில் இருக்கவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்போம், இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் ரேரா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால இருந்து இங்க ரெஃப்யூஜிஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான். சோ அதோட கிரைட்டீரியாஸ் இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. பிளஸ் இதோட நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல் நோட்டிபிகேஷன் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லயுமே லிங்க் இருக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், இதை ஃபர்தரா நீங்க ரீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் கிரைட்டீரியா. ஓகேங்களா? சோ ஏஜ் அப்படின்றது மினிமம் 20ல இருந்து மேக்ஸிமம் 30 வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த 20 to 30 அப்படின்றது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா
நீங்க ஒரு ஜெனரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா இந்த 20 to 30க்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம்ப்பா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிக்கலாம். இல்ல நீங்க ஒரு SC ST கேண்டிடேட்டா இருக்கீங்க, இல்ல ஒரு OBC-யா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேங்களா? மினிமம் ஏஜ் 20, மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30. இது யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கும் EWS கேட்டகரிக்கும். ஓகேங்களா? உங்க ரெண்டு பேத்துக்குமே 30க்கு மேல அப்ளை பண்ண முடியாது. இதே நீங்க SC ST இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? அதாவது 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். OBC-ல நான் கிரிமினல் ஏஜா இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். பர்சனல் டிசபிலிட்டி அப்படின்னா 40 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சோ அகைன் இதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருப்பேன். எக்ஸ் சர்வீஸ் மேனா எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ். ஓகேங்களா? அப்ப நீங்க சர்வீஸ் முடிச்சதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்ப்பா ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு ஏஜ் லிமிட்ல ஓவரால் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் லிவிகேஷன் சொல்லியிருக்காங்கல்ல, அது எப்போ அப்படி பண்ணா அப்படின்னா ஒரு ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க, அதாவது நீங்க SC ST அண்ட் தென் OBC கீழே வரல, ஜெனரல் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி இன்கம் பிலோ 8 lakh இருக்குல்லப்பா, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த EWS அப்படின்ற சர்டிபிகேட் வாங்கி நீங்க இந்த பர்டிகுலர் கேட்டகரியில அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இதுல உங்களோட ஃபேமிலி இன்கம் எவ்வளவு இருக்கணும், உங்களோட ஓவரால் ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளவு இருக்கணும், அது எல்லாமே இங்க டீடைலா கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஒரு டைம் என்ன பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோ. இதை பத்தி ஏதாவது ஃபர்தரா டவுட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ல போடுங்க, ஃபர்தரா என்ன பண்ணிக்கலாம் அந்த டவுட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத இதுல பாத்துடலாம். ஓகேங்களா? சோ EWS பத்தி தான் பேசுறேன். நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா? இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்மளோட எல்லா பேங்கிங் செக்டாருக்குமே சேம் ஒண்ணுதான். ஓகேங்களா? போத் PO அண்ட் தென் கிளர்க் ரெண்டுக்குமே என்ன எழுத போறாங்க, எனி டிகிரி, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்க போத் PO அண்ட் கிளர்க் ரெண்டுக்குமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சோ அதை பத்தின எந்த விஷயமே கிடையாது. நீங்க SO போகணும்னா மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் டிகிரி முடிச்சிருக்கோம். என்னென்ன ஸ்பெஷல் டிகிரிப்பா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல லாஸ்ட் நோட்டிபிகேஷன்ல, நம்மளுடைய மார்க்கெட்டிங், HR அண்ட் தென் லா, அக்ரி அண்ட் தென் ராஜ்யசபால ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கணும். இந்த ஒரு 5 போஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணி இருந்திருக்கணும், ஆக்சுவலா IT இந்த 6 போஸ்ட்டுக்கு நம்ம ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிகிரி மட்டும் கிராஜுவேட் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம SO-க்கும் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்ப அது முடிச்சுட்டு நம்மளால PO எழுத முடியுமா கேட்டீங்கன்னா அது முடிச்சுட்டு நம்மளால PO எழுதலாம். ஏன்னா அதுவும் ஒரு எனி டிகிரி கேட்டகரியில போற போகுது. ஏதாவது ஒரு டிகிரி இருந்தா நான் PO அண்ட் தென் கிளர்க் எழுதிக்கலாம். அந்த பர்டிகுலர் SO எழுதுறதுக்கு மட்டும் அந்த ஒரு 6 டிகிரிஸ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 6ல ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இங்க நான் எப்போ முடிச்சிருந்திருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஃபைனல் இயர் முடிச்சு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா இந்த விஷயமே கிடையாது. இப்ப நான் லாஸ்ட் இயர் தான் முடிச்சிருக்கேன், என்னோட ரிசல்ட் எப்போ வந்திருக்கணும் அப்படின்றது இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போ 21/7/2026 இருக்கலாமா, இந்த டேட்குள்ள என்னோட ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க டீடைலா கொடுத்துருக்காங்க. இது போக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நம்மளோட இன்டர்வியூ அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல என்னோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன்னா ஓவரால் மார்க் ஷீட்டோ இல்லைன்னா என்னுடைய டிகிரி சர்டிபிகேட்ஸ் என்ன பண்ணிருக்க முடியாது, இந்த இயர்க்குள்ள வராது. அப்படின்றப்போ நான் என்ன சப்மிட் பண்ணணும் அப்படின்னா என்னோட காலேஜ்ல வந்து ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிபிகேட்ஸையும் என்னோட ஃபைனல் இயர் செமஸ்டர் வரைக்கும் இருக்க மார்க் ஷீட் என்ன பண்ணணும், அங்க நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ணணும். அதாவது சப்மிட் பண்ண அவசியம் ஜஸ்ட் அவங்ககிட்ட வெரிஃபிகேஷன் காண்டி ஷோ பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதோட ஒரிஜினல் கொண்டு போயிருக்கும். ஓகேங்களா? இதுதான் இங்க டீடைலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெர்சன்டேஜ் கால்குலேஷன். ஓகேங்களா? நம்ம பெர்சன்டேஜ் இங்க கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணாலே போதும். என்னோட ஓவரால் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க 60 and 55 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க எனக்கு ஆக்சுவலா நம்மளோட பெர்சன்டேஜ் எக்ஸாக்டா எனக்கு இவ்வளவு வேணும்ன்றது மாதிரி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் என்னுடைய பெர்சன்டேஜ் 59.99 இருந்தாலும் பிலோ 60 தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி 55 கம்மியா இருந்தாலும் அது லெஸ் தென் 55 தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத மட்டும் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப எல்லாருமே மேக்ஸிமம் 60 above வச்சிருக்கோம். அதனால எந்த இஷ்யூமே கிடையாது. இன்கேஸ் உங்களோட பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தா மட்டும் ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல கேளுங்க, நான் ஃபர்தரா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஓகேமா. நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீ அண்ட் இன்டிமேஷன் சார்ஜ். ஓகேங்களா? சோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா நீங்க SC ST and PWD கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 175. இதே நீங்க அதர் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா 850 rupees வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபீஸா இருந்திருக்கும். ஓகேங்களா? அகைன் இந்த டேட் குள்ள என்ன பண்ணிடணும், நான் இங்க என்னோட என்டையர் பேமெண்ட் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 1/7/2026 இருந்து 21/7/2026 ஃபுல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஃபுல்லா நம்ம டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனல் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்த டேட் குள்ள அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, நம்மளால ஃபைனல் சப்மிஷன் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டாங்களாப்பா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ப்ரிலிம்ஸ்ல எந்த விதமான சேஞ்சஸ்மே கொடுக்கல, பட் மெயின்ஸ்ல ஒரு பெரிய சேஞ்ச் வச்சிருக்காங்க. ஏன்னா எப்பயுமே நம்மதுல SBI PO என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதே தான்
அடுத்தடுத்த இயர்ஸ்ல ரிமைனிங் இருக்க எல்லா பேங்கிங் எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப அங்க பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சுன்னா இதுலயும் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்ப ப்ரிலிம்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கிலீஷ், குவான்ஸ் அண்ட் தென் ரீசனிங் 35 கொஸ்டின், 30 கொஸ்டின், 35 கொஸ்டின், 35 கொஸ்டின். மார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. இங்கிலீஷ்ல 30 கொஸ்டின் 30 மார்க், குவான்ஸ்ல 35 கொஸ்டின் 30 மார்க், ரீசனிங்ல 35 கொஸ்டின் 40 மார்க். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க் இருக்கும். பட் இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்க, லாஸ்ட் இயரும் இந்த வருஷமும் எனக்கு குவான்ஸ்ல 35 கொஸ்டினுக்கு 30 மார்க் கொடுத்துருக்காங்க, ரீசனிங்ல 35 கொஸ்டினுக்கு 40 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நான் ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும்ப்பா, ஒரு 5 கொஸ்டின் எல்லாரையும் விட ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்ண முடியும். ஓவராலா 100 கொஸ்டின் 100 மார்க் 60 நிமிஷம். ஓகேங்களா? உங்களோட எக்ஸாம் எப்படி இருக்கும்னா ஹிந்தி அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மட்டும்தான் இருக்க போது. தமிழ்ல நம்ம என்ன பண்ண முடியாது, பிஓ எழுத முடியாது. இதே நீங்க கிளர்க் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல என்ன பண்ணிக்கலாம்ப்பா, நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கான மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ பிரிலிம்ஸ்ல பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு, மெயின்ஸ்லயும் சிமிலர் அதே மாதிரி என்ன பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? சோ எனக்கு அதே மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ரீசனிங்ல 40 கொஸ்டின் 60 மார்க் 45 நிமிஷம். ஜெனரல் அவேர்னஸ். ஓகேங்களா? அதாவது நம்மளோட கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கம்ப்யூட்டர்ல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், ஸ்டாட்டிக், இது 3 தான் இருக்க போது. 50 கொஸ்டின் 60 மார்க் 35 நிமிஷம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. 40 கொஸ்டின் 20 மார்க் தான். எதுல இருந்துச்சு? எஸ்பிஐ பிஓலையும் சேம் இதே பண்ணலாம் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்க்கு. ஆனா டைமிங் மட்டும் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 35 நிமிஷம். டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா? அதுல எவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 40 கொஸ்டின் 60 மார்க் 45 நிமிஷம், மொத்தம் 160 நிமிஷம். எவ்வளவு மார்க்குமா, 200 மார்க். ஓகேங்களா? அகைன் இது பிஓ அப்படின்றனால நமக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்குமே இருக்கு. சரிங்களா? அப்ப டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் என்ன கேட்பாங்க, எனக்கு இங்க ஈஸியா தான் இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். ஏன்னா நமக்கு ஜஸ்ட் 2 தான், ஒன்னு எஸ்ஏ, இன்னொன்னு வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஓகேங்களா? எஸ்ஏ எழுத போறீங்க, அகைன் ஒரு காம்ப்ரிஹென்ஷன் எழுத போறீங்க. 2 கொஸ்டின் கேட்க போறாங்க. ஓகேங்களா? 25 மார்க். இங்கிலீஷ்ல மட்டும் தான் டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 நிமிஷம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ இதை எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம எக்கனாமிக், சோஷியல் இஷ்யூ, எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பேங்கிங் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் ஈவென்ட் அண்ட் எத்திக்ஸ் ரிலேட்டடா தான் இருக்க போது. இது ரிலேட்டடா நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவாங்க. அந்த ஹெட்டிங்கை பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம், நம்ம ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம நார்மலா டைப் பண்ணாலே போதும், அதிகமான ஸ்பீட்ல டைப் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதுல மினிமமா ஸ்கோர் பண்ணா கூட போதும், ஓவரால் நமக்கு கிளியர் ஆயிடும். ஓகேங்களா? சோ இதுதான் நமக்கு ஓவராலா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நமக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? பர்சனாலிட்டி டெஸ்ட்ன்றது ஓவரால் நம்மளுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், நம்மளுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதை பத்தி பேஸ் பண்ணிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர்வியூ இருக்கும்பா. ஓகேங்களா? சோ அப்ப இன்டர்வியூ அப்படின்றது ஜஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ்ல நம்மளுடைய கான்ஃபிடன்ட் லெவலை பேஸ் பண்ணி அவங்க நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்வியூ இருக்க போது. இதுல நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. போத் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது நம்மளோட நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/4, அதாவது 0.25, ஒரு மார்க்கு 0.25 போகும். இதே 2 மார்க் கொஸ்டின்னா 0.5 மார்க்ஸ் நெகட்டிவ்ல போகும். ஓகேங்களா? அதனால பேங்கிங் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்பீட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அக்யூரசி முக்கியம். ஓகேங்களா? அதனால நல்ல அக்யூரசியா சால்வ் பண்ணாலே போதும், ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஸோ கட் ஆஃப் த ஸ்கோர் அப்படின்றது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அது வந்து எவ்வளவு பேர் அட்டம் பண்றாங்க, கொஸ்டினோட லெவலை பொறுத்து எனக்கு என்ன இருக்கும், இல்ல கட் ஆஃப் மீன் பண்ணாலும் தவிர இதுதான் கட் ஆஃப்ன்றத ப்ரீ டிஃபைனா என்ன பண்ண முடியாது, நம்மளால சொல்லவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலா இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அடிஷனலா கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு என்னன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலா மேக்ஸிமம் எக்ஸாம் சென்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயே இருக்கும். மேக்ஸிமம் உங்களுடைய ஹோம் டவுன்ல இருந்து ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கலாம். பிலிம்ஸ்க்கு, மெயின்ஸுக்கு மேபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னு உங்களோட நியர்பை சென்டராகவே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் லெட்டர்ஸ் ஆஃப் த பிலிமினரி எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம கால் லெட்டரை அங்க சென்டர்லயே வாங்கி வைக்க மாட்டாங்கப்பா. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்க, கால் லெட்டர் நம்ம தான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுல அந்த ஸ்டாம்பும் அந்த இன்விஜிலேட்டரோட சைனும் வாங்கி என்ன பண்ணிக்கணும், நம்ம கேர்ஃபுல்லா நம்மளோட வீட்டில் வச்சுக்கணும். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஓவராலா பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ரெண்டோட ஹால் டிக்கெட் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நான் பிலிம்ஸ் ஹால் டிக்கெட் என்ன பண்ணிருக்கணும், சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அதனால இந்த ஹால் டிக்கெட் என்ன பண்ணிட வேண்டாம், பிலிம்ஸோட ஹால் டிக்கெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க கிளியர் ஆகும் ஆகாதுன்றதை தாண்டி ரிசல்ட் வர வரைக்கும் என்ன பண்ணுங்க, அந்த ஹால் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதனால மெயின்ஸுக்கு அதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக. ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் என்ன பண்ணணும், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்னோட ஹால் டிக்கெட் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்ற எஃப்ஐஆர் காப்பி கொண்டு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது நம்ம 1க்கு 2 வேலை ஆயிரும்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹால் டிக்கெட், ஒரே ஒரு பிரிண்ட் தான் என்ன பண்ண போறோம், நம்ம
சேஃபா வைக்க போறோம். ஓகேங்களா? அதனால அதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, சேஃபா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா மெயின்ஸ் போகும்போது கண்டிப்பா என்ன கேட்பாங்க, நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்ன ஹால் டிக்கெட் கொண்டு போகணுமோ அதே ஹால் டிக்கெட் கொண்டு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? 175 and then 850 அப்படின்றது இங்க ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் அண்ட் டிக்ளரேஷன், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட். ஓகேங்களா? இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் தான் ஓவரால் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்றப்ப நமக்கு வேணும். ஓகேங்களா? சோ இது மட்டும் பாத்துக்கலாம். அகைன் இதுல ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கேபி அப்படின்றதையும் இந்த நோட்டிபிகேஷனே டீட்டெயிலா மென்ஷன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எடிட் பண்ணக்கூடிய விண்டோ அது எப்போ ஓப்பனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டேட் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து ஒரு 2 நாளைக்கு நமக்கு டைம் கொடுப்பாங்க. அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்ப்பா, இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுக்கு நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 200 rupees என்ன பண்ணணும், நான் அடிஷனலா பே பண்ணணும். இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ராவா நான் பே பண்றதுக்கு நான் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், கேர்ஃபுல்லா பொறுமையா பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் என்னால தவிர்க்கவே முடியல, நான் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எடிட் விண்டோ கொடுத்து இந்த 200 பே பண்ணி ஃபர்தரா என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதுல கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதனால எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது எவ்வளவு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, சாரி எவ்வளவு வேகன்சிஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணதுல இந்த இயர் ஒரு அதிகமான வேகன்சிஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பியூர் நோட்டிபிகேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6715 வேகன்சிஸ் ஓவராலா இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 5 years எடுத்து பாத்தீங்கன்னா இது இருக்கலே அதிகமான நோட்டிபிகேஷன். ஓகே, அதிகமான வேகன்சி. சரிங்களா? இப்போ லாஸ்ட் இயர் எடுத்தீங்கன்னா ஒரு 5500 வந்துச்சு. ஓவராலா முடியும் போது ஒரு 6700 சம்திங்ல முடிஞ்சிச்சு. ஆனா இந்த டைம் வரும்போதே ஒரு 6700 வேகன்சிஸ் வந்திருக்கு. இன்னொன்னு நம்ம சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் இன்னும் ரிப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்கு ஈக்குவலா ரிப்போர்ட் பண்ணக்கூடிய பேங்க்ல இந்தியன் பேங்க்கும் வரும். ஓகேங்களா? அப்ப இந்த வேகன்சில கண்டிப்பா ஒரு 1500+ வேகன்சி என்ன ஆகும்பா, இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அது போக யூகோ பேங்க் அண்ட் தென் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் என்ன பண்ணல, அவங்களோட வேகன்சி ரிலீஸ் பண்ணல. ஸோ மினிமமா ரெண்டும் சேர்ந்து ஒரு 500 வந்தா கூட 2000 வேகன்சியாவது என்ன ஆகும், எனக்கு ஓவராலா இன்க்ரீஸ் ஆக பாசிபிள் இருக்கு. அப்படின்றப்ப 8715 வேகன்சிஸ் மேல என்ன ஆகலாம், இந்த டைம் வேகன்சி ஓவராலா ஃபைனல் வேகன்சியா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால இப்ப இருந்தே ட்ரை பண்ணி படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணி 2027ல ஒரு பிஓவா நம்ம செலக்ட் ஆகி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. நம்மளோட நியர்பைலேயே நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஓவராலா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திருவள்ளூர். ஓகேங்களா? மொத்தம் இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின்ஸ்க்குமே நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். நேர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ அங்க ஒரு 10+ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் உங்களோட ஹோம் டவுனுக்கு நியராகவே என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேங்களா? இதுதான் ஓவராலா அவங்க எக்ஸாம் சென்டர்ஸ் ரிலேட்டடா கொடுத்துருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்ளை பண்ணக்கூடியதான் ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பேசிட்டோம். சரிங்களா? அதுல இருந்து எந்தெந்த கேபில நம்மளுடைய ஃபைல் இருக்கணும் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய போட்டோகிராஃப் இருக்குல்லப்பா, நம்மளோட போட்டோகிராஃப் எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்னா டைமென்ஷன் 200 x 250 பிக்சல். அகைன் அதோடைய ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா 20 to 50 KB என்னோட போட்டோகிராஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னுடைய சிக்னேச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா 10 to 20 KB இருக்கணும். இதுல நான் கேபிட்டல் லெட்டர் என்ன பண்ணிடக்கூடாது, எழுதிடக்கூடாது. ஸ்மால் லெட்டர்ல மட்டும் தான் என்னோட சைன் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3x3 அப்படின்ற டைமென்ஷன்ல இருக்கணும். இதோட ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா 20 KB to 50 KB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். ஓகேங்களா? சோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 KB to 100 KB. அகைன் எனக்கு அந்த டாக்குமெண்ட் கிளியரா கொடுத்தாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல ஜஸ்ட் நம்ம கைப்பட ஒரு பேப்பர்ல எழுதி இதை ஒரு இமேஜா மாத்தி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த டேஷ் இருக்கிற இடத்துல உங்களோட நேம். ஓகேங்களா? So hereby declared that all the information submitted by me in the application form is correct, true and valid. I will present the supporting document as and when required. ஓகேங்களா? ஒண்ணு இல்ல, நம்ம அப்ளை பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூவா தான் இருக்கு.
அதுல ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபர்தரா என்ன பண்ணிக்கிறேன் நான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரும்போது அதை நான் ப்ரொவைட் பண்ணி என்னோட ப்ரூஃபை வெரிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்றத ESTK சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவராலாக பண்ண வேண்டியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 10th மார்க் ஷீட்டோட PDF அப்லோட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதோட சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா A4 சைஸ்ல இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் பாத்தீங்கன்னா 500 KB இருக்கணும். அதை PDF ஃபார்மா நம்ம கொடுக்கணும். முதல் நாளுமே என்ன பண்ணிருப்போம், ஜஸ்ட் இமேஜ் ஃபார்மேட்ல மட்டும் கொடுத்துருப்பீங்க. இதை மட்டும் என்ன பண்ணிருப்போம், நம்ம PDF ஃபார்மேட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை பத்தி தான் ஓவராலா சொல்லியிருக்காங்க. ஓகேமா? ஸோ வேற எதுவுமே இங்க ஃபர்தரா கொடுக்கல. ஸோ அப்ப நம்ம ஃபர்தரா அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிளியரா அப்ளை பண்ணா போதும். அதே மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்றது 21ஆம் தேதிக்கு டேட் இருக்கு. நான் அப்பதான் அப்ளை பண்ணுவேன்னு கண்டிப்பா யாருமே யோசிக்காதீங்க. எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் ஒரு 18 அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் 2 days என்ன ஆகும், கண்டிப்பா சர்வர் ரொம்ப டவுன் ஆகும். லாஸ்ட் 2 daysல தான் எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மளும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா சர்வர் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அதனால முன்னாடியே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேகன்சிஸ் இந்த டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணாலே கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் தான். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, உங்களோட எஃபோர்ட்ஸை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்களும் PO ஆயிடலாம். சரிங்களா? ஸோ அகைன் நம்மளோட TAF ஐஸ்ல பேங்கிங்கான ஆன்லைன் அண்ட் தென் ஆஃப்லைன் பேட்ச் ரெண்டுக்கான அட்மிஷன்ஸ்மே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 8438219900 அப்படின்ற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட ஸ்டாஃப் உங்களை ஃபர்தரா எப்படி ஜாயின் பண்ணணும், எந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படிலாம் ஈஸியா ட்ராக் பண்ணலாம் அப்படின்ற கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன், இதோட டீடைல் நோட்டிபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பிளஸ் நம்மளோட சேனலை என்ன பண்ணிக்கோங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.